அரசியல் வந்து சரக்கா, விற்பனை சரக்கா மாறும். இது வந்து ஏதோ டிவிக்கே பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து இது நீங்கள் பச்சையாக பார்க்கலாம். ஒரு தலைவரை நீங்கள் வந்து பிளான்ட் பண்ண முடியும். அவர் கூட்டத்துக்கு நீங்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து அவர் ஒரு மாஸாக கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த நடந்த ட்ராஜடியிலேயே எல்லா ஆங்கிளையும் பேசின பல பேர் இந்த நடிகருடைய லைவ் நிகழ்ச்சிக்கு பின்னால் ஓடுன அத்தனை தொலைக்காட்சிகளும் உருவாக்குன ஹிஸ்டீரியாவை பற்றி ஏன் பேச மாட்டேன்? இப்போ சென்னையில் வந்து ஏர் ஷோ நடந்தது. பொதுவாக ஏர் ஷோ நடக்கும், சுதந்திர தின விழா நடக்கும், டெல்லியில் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கூடி ஸ்டாம்பீடெலாம் நடக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் சென்னையில் இப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன? எல்லா ரீசனுக்கும் நடுவில் மீடியா ஹிஸ்டீரியான்னு ஒன்று இருக்குல்ல. என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லி பண்ண அந்த அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அது வந்து விஜய்க்கு இப்போ நடந்துட்டு தானே இருக்குது. அதையே யாரும் பார்க்க மறுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏகப்பட்ட டிஆர்பி வந்து இந்த விஜய் கட்சி தொடங்கின பிறகு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸுக்கு எப்போவுமே இவ்வளோ டிஆர்பி உண்டு. அந்த டிஆர்பியை திடீர்னு ஒரு நியூஸ் சேனல் கிடைக்கும்போது அவங்களோட விளம்பர வருமானம் கூடுது, அவங்களோட பார்வையாளர் எண்ணிக்கை கூடுறதுனால அவங்களோட மார்க்கெட் மதிப்பு கூடுது. ஸோ இப்போ எல்லாருமே விஜய் பின்னால் வரணும். பார்வையாளர் எண்ணிக்கை தான் இங்கே கவலை. மற்றபடி அவர் என்ன ஒரு ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணுறாரு, அவர் என்ன விஜயுடைய ப்ராமினன்ட் போராட்டம் என்ன நடந்திருக்கு. இந்த சமீப காலத்தில் நடந்த சென்னையில் நடந்த ஒரு 5 நிமிஷ போராட்டம், இந்த ஃபேக் என்கவுண்டர்களுக்கு எதிராக அல்லது காவல் நிலைய மரணங்களுக்கு எதிராக நடந்ததை தவிர வேற என்ன நடந்திருக்கு? பெருசாக நடக்கலை. ஆனால் அவர் வந்து பாசிச பாஜகவை எதிர்க்கிறாரு. பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவை இந்தியாவில் அதிகரிச்சுட்டே வருது. நீங்கள் வந்து விசாரணையே இல்லாமல் மாணவர் தலைவர்கள் சிறையில் இருக்காங்க. அதுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கு. இவர் வந்து நண்பன் படத்தில் நடித்தார். அந்த நண்பன் படத்தில் விஜய் நடித்த கேரக்டருக்கு உண்மையான இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற வாங்சுக் அவர் வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாகிருக்கு. அதுக்கு எதிராக பெரிய அவுட்பர்ஸ்ட் இல்லை. பீகாரில் வந்து உங்களுக்கு வாக்கு திருட்டு, இது நாடு முழுக்க பிரச்சனை. டிவிக்குடைய மெயின் கோர் அஜெண்டாவில் அது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வந்து வகுப்புவாத முயற்சி, மதவெறியை தூண்டுகிற முயற்சி நடக்குது. சர்ச்சுகள் அடிக்கப்பட்டிருக்கு, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், வக்ஃபு வாரிய சட்டம் திணிக்கப்படுது. இது தமிழ்நாடு, இந்தியா முழுக்க வர பிரச்சனை. இதுல எல்லாம் ஒரு பெரிய எழுச்சி இல்லை. ஆனால் பாசிச பாஜக அவர் எதிர்க்கிறாரு. அது எதுக்கு? இங்கே தான் கமாடிஃபிகேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வருது. அதாவது இந்த எல்லா குரலுக்கும் மக்கள் மத்தியில் மரியாதை இருக்குது. பாஜக எதிர்ப்புக்கு மரியாதை இருக்குன்னா நான் பாஜக எதிர்ப்பை பேசுவேன், வாய்வார்த்தை. அது ஒரு கமாடிட்டி. உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா?